ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சென்ட்ரல் மோர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து வாக்மேன் வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து விசிடி வாக்மேன் கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து கேசட் போட்டு கேட்குற வாக்மேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான கேசட்ஸு எல்லாமே இங்கே விற்கிறாங்க. நம்ம வந்து விசிடி வாக்மேன் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு உண்டான விசிடியும் வாங்கியாச்சு. ஸோ இதெல்லாம் போட்டு வீட்டில் போட்டு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்திருக்கோம். விசிடி வாக்மேன் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் ஒரு விசிடி வாக்மேன் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து டெக்கு, ஆம்பிளிஃபயரு, ப்ரொஜெக்டர்லாம் வச்சுருக்காங்க. இது ஒரு 2 புது படத்தோட சாங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ விசிடி பிளேயரில் மோஸ்ட்லி வந்து விசிடி ஆடியோ இது மட்டும் தான் ரீட் ஆகும். MP3லாம் ரீட் ஆகாது, டிவிடி ரீட் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்க் வாங்கிக்கிட்டோம். இப்போ நம்ம வீட்டில் போயிட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. விசிடி வாக்மேன் சோனிலே கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டு வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. இதுதான் சோனி விசிடி டிஸ்க்மேன். இது டிவிலையும் கனெக்ட் பண்ணி படம் போட்டு பார்க்கலாம், வாக்மேன் போலவும் யூஸ் பண்ணலாம். ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 90 கிட்ஸுக்கெலாம் இதெல்லாம் வந்து சரியான ஒரு காஸ்ட்லியான ஒரு கேஜெட்ஸு. இப்போ இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, மொபைலில் படம்லாம் பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் இது போல் வாங்கி இதில் வந்து டிவிடி விசிடி இதெல்லாம் போட்டு படம் போட்டு பார்ப்பாங்க. இது வால்யூம் கண்ட்ரோல். இது வந்து ஹெட்ஃபோனு, ஒயர் ஹெட்ஃபோன் பாருங்கள். இப்போலாம் ப்ளூடூத் வந்துடுச்சு. இது போல் ஒயரில் கனெக்ட் பண்ணி நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் பாட்டு கேட்டுன்னு போகலாம். இது வந்து பாஸ், ரெஸ்யூம், ஹோல்டு. இது வந்து NTFS பால் சுவிட்ச் இருக்குது. அப்புறம் இது வந்து ஆடியோ வீடியோ அவுட்புட் செப்பரேட்டாக இருக்கும், ஆடியோ மட்டும் செப்பரேட்டாக இருக்கும். இது பால் NTFS, அதாவது இந்த பிக்சர் கிளாரிட்டியை மாற்றுறது. வந்து 5 வோல்ட் அடாப்டரும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பேட்டரியும் போடலாம். பாருங்க, 4 பேட்டரி போடணும். 4 பேட்டரி கனெக்ட் பண்ணி 4.5 வோல்ட் வர மாரி பண்ணியிருப்பாங்க அந்த இது சீரிஸ் கனெக்ஷனில். பட்டன்ஸ்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம பேட்டரி போட்டு பார்க்கல, ஜஸ்ட்டு வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ என்னென்ன படம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னா, இதெல்லாம் வந்து 20 ருபீஸ் கொடுத்தாங்க. கிரி விசிடி வீடியோ படம் ஒரிஜினல் ஐங்கிரண்டு. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை டிஸ்க் இருக்குது பாருங்கள். டிஸ்க் 1, டிஸ்க் 2, டிஸ்க் 3, டிஸ்க் 4 இருக்கும். படம் போட்டு பார்க்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைலில் வந்துடுது. அப்போலாம் இத்தனை டிஸ்க்கு மாற்றணும். இது வந்து பாட்டு கேசட்டு, ஒரு பாட்டு கேசட்டு வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து கபாலியோட ஆடியோ மட்டும், அப்புறம் காலாவோட ஆடியோ. வெறும் ஆடியோ மட்டும் வரும் இதில் போட்டால். ஆடியோ ஃபார்மட்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து MP3 ஃபார்மட்லாம் வந்தது. இது அதுக்கு முன்னாடி வந்த ஃபார்மட்டு. 10 சாங் மட்டும் இருக்கும் ஒரு டிஸ்கில். ஆனால் இந்த ஃபார்மட்டோட ஆடியோ குவாலிட்டியே வேறு லெவலில் இருக்கும். MP3 விட வேறு லெவலில் இருக்கும். அந்த பிட் ரேஞ்ச் எல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ இப்போது இதில் வந்து டோட்டலாக 4 பேட்டரி போடணும். ஒரு சில வாக்மேனில் 2 பேட்டரியிலே ஒர்க் ஆகும். இதெல்லாம் பிகினிங்கில் வந்து இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 93லேருந்து 97 வரைக்கும் இது வந்து ப்ரொடக்ஷனில் இருந்தது. அப்போது மேபி இதுக்கு வந்து 4 பேட்டரி பவர் போட்டு 4 பேட்டரி வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சீரீஸில் கனெக்ட் பண்ணி அந்த வோல்டேஜை கம்மி பண்ணி ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, ஹெவியாக ஒர்க் ஆகணும் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் அடாப்டரில் பாருங்கள், 5 வோல்ட் தான் வந்து இது வேலை செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ போட்டுட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே பாருங்கள் 00 கவுண்டிங் வந்துருச்சு. அப்போனா வந்து இது ரீட் ஆகும். ஆன் ஆஃப்லாம் எதுவுமே கிடையாது. ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நம்ம இதில் ஒரு விசிடியை போட்டு ரன் பண்ணி பார்க்கலாம், ரீட் ஆகுதா. ரீட் ஆகி வந்து கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3ன்னு ரீடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ரீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி ஸ்டார்ட் ஆகலை, இல்லை நோ டிஸ்க்கு எரர் அது போலலாம் வரும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் இதை பற்றிலாம் தெரியாது. ஒரு காலத்தில் விசிடியில் ஆரம்பிச்சது இந்த டிஸ்க்கு ஃபார்மட்டு. அப்புறம் MP3 வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிடி வந்தது. இப்போ ப்ளூரே வரைக்கும் வந்திருக்கு. ப்ளூரே முடிஞ்சிச்சு, இப்போ ஓடிடியாக ஆயிடுச்சு இந்த படம் பார்க்குற ஃபார்மேட்லாம். இதுக்கும் முன்னாடி இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா VCR. நான் வந்து இந்த ஜென்ரேஷன் விசிடி ஜென்ரேஷன். நான் VCRலேருந்து அந்த ஒரு டைமில் கரெக்டாக அந்த விசிடிலாம் வரும்போது என்னோடய ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. உங்கள் ஜென்ரேஷன் எந்த ஜென்ரேஷன் சொல்லுங்கள். நோ டிஸ்க்னு வருது பாருங்கள். கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி இந்த வாக்மேன் எல்லாமே வந்து லென்ஸு போயிட்டுருக்கோங்க இங்கே மார்க்கெட்டில் விற்கிறது எல்லாமே. நம்ம ஜஸ்ட்டு வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. இதான் லென்ஸு, சரிங்களா. ஸோ அந்த லென்ஸு வந்து ரீட் ஆகும் டிஸ்கை போட்டோடனே. இந்தமாரி விசிடி வாக்மேன்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட்லாம் வாங்கினீங்கன்னா மோர் தென் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வரும். இந்த சைனாலாம் ஒரு சில இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு 1 இயர் தான் வரும். அப்புறம் லென்ஸு போயிடும், லென்ஸும் கிடைக்காது.
ஒரு சிலது அந்த சுற்றுற மோட்டர் வந்து வீக் ஆகிடும். ஏன்னா அது ரொட்டேட் ஆகி தானே உங்களுக்கு படமே வந்து இதுவாகுது. அது வந்து ஒரு ஆர்பிஎம் ஸ்பீடில் சுற்றும். அப்போ அந்த லென்ஸ் வந்து ரீட் பண்ணும். சரிங்களா, ஒன்று வெதர் லென்ஸ் போயிடும், இல்லைனா மோட்டர் போயிடும். இந்த ஸ்பிண்டில் மோட்டர் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு லென்ஸ் தான் போகும் ஃபஸ்ட்டு. மோட்டர் ஒரு ரொம்ப ரேர் கேஸு. நம்ம அந்த சுவிட்சு வந்து டோர் மூடும்போது கரெக்டாக அந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆகிட்டு ரன் ஆகும். நம்ம அதை மேனுவலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளே கொடுத்து பார்க்கலாம் என்ன தான் நடக்குது, டிஸ்க்கு சுற்றுதா இல்லை வந்து லென்ஸ் ப்ராப்ளமா அப்படின்ட்டு. ஸோ இதான் அந்த சுவிட்சு. இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். டோரு பாருங்கள் சுற்றுது, சுற்றி நிற்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு மோட்டர் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மோட்டர் கம்ப்ளைண்ட்டு, செகண்ட் ப்ரியாரிட்டி லென்ஸு. ஸோ நம்ம வேறு வழி இல்லை, இது ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு உள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய ஜென்ரேஷனில் நான் இந்த விசிடி எல்லாம் வச்சுருந்தது கிடையாது. விசிடி வாக்மேன்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அப்போலாம் விசிடி பிளேயர் வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்பாயில் ஆகிடுச்சு. அப்புறம் டிவிடி பிளேயர் வாங்கினேன். அப்புறம் அதுவும் போயிடுச்சு. அப்புறம் ஃபைனலாக வந்து ப்ளூரே சோனியில் இப்போ வச்சுருக்கேன். ஒன்று ப்ளூரே பிளேயர் இருக்குது. இப்போ அதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே இப்போ வந்து ஓடிடியில் பார்க்குறாங்க படம்லாம், இல்லை தேட்டரில் போய் பார்க்குறாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் டிஸ்க் வாங்கி ஒரிஜினல் டிஸ்க் படம் வரதுக்கு 1 இயர் கழிச்சு தான் ஒரிஜினல் டிஸ்க் வரும். பைரேட்டட் டிஸ்க்லாம் உடனே வந்துடும். ஆனால் அது கிளாரிட்டி இருக்காது. 1 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் டிஸ்க் வரும். அது ஆடியோ ஃபார்மெட்டு, வீடியோ ஃபார்மெட்டில் வேறு லெவலில் இருக்கும். அதை வாங்கி வச்சு கிட்டத்தட்ட போட்டு பார்ப்பாங்க படத்தெல்லாம். இப்போலாம் ஒரு படம் ஒரு வாட்டி பார்த்தாலே அதுக்கப்புறம் போர் அடிச்சிடுது. அப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிஸ்க்கு தேர அளவுக்கு போட்டு பார்ப்பாங்க படத்தை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுவோம். அவங்க வீட்டில் இருக்கிற டிஸ்க் வாங்கி வந்து நம்ம போட்டு பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிடியில் ஒரு டிஸ்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 படம் 6 படம் அது போலலாம் வந்தது. அந்த ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. விசிடியில் பாருங்கள் ஒரு படமே வந்து 3 பாட்டு இருக்குது. அப்போ பாருங்கள் ஒரு டிஸ்க் வந்து 500 MB தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளூரே டிஸ்க் வந்து ஸ்டார்டிங்கே வந்து டிவிடி வந்து ஸ்டார்டிங்கே 4 GB, ப்ளூரே வந்து அதை விட அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபைல் அந்த வீடியோவோட சைஸு அதில் நிறைய படம் கூட போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னென்னா விசிடி வாக்மேன் ஒன்று வாங்கணும். அப்புறம் கேசட் போட்டு கேட்குற ஒரு வாக்மேன் ஒன்று வாங்கணும்னு ஆசை. ஏன்னா என்னோட ஜென்ரேஷனில் அந்த டயத்துலலாம் இதெல்லாம் வந்து செம்ம எக்ஸ்பென்சிவ், வாங்கவே முடியாது. நம்மளோட லைஃப் ஸ்டைல் அந்த நேரத்தில் 90 கிட்ஸ்லாம் இருக்கும் போதெல்லாம் ஒரு சில பணக்காரங்க வீட்டில் வாங்கியிருப்பாங்க. நம்ம வந்து இந்த டிவிடி இப்போ விசிடி பிளேயர் வாங்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நம்ம லைஃப்பில் வாங்கி படம்லாம் பார்த்துருப்போம். இந்தமாரி வாக்மேன் டைப்லனா எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பென்சிவ், இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சைனா டிவிடி பிளேயரு, சைனா விசிடி பிளேயரே வரும்போதே ஸ்டார்டிங்கில் வந்து 4000 5000 இருந்தது. ரிச்சி ஷீட்டில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்குவோம். ஸோ அந்த நேரத்தில் யார் வாங்கியிருக்கீங்க, யார் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன டிவிடி பிளேயர் என்னென்ன விசிடி பிளேயர் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், பார்க்கலாம். இது போல் வாக்மேன்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு. நான் கேசட் வாக்மேன் ஐவாவில் ஒன்று வச்சுருந்தேன், விசிடி பிளேயர் ஒன்று வச்சுருந்தேன். ஆனால் வந்து விசிடி வாக்மேனே கிடையாது நம்மக்கிட்ட. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குது. இது பிராண்டடு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. சைனானா ஒரே ஒரு சின்ன போர்டு வச்சுருப்பாங்க, சைனா செட்டு. இது பிராண்டட் சோனின்னுக்காக பாருங்கள் எவ்வளோ பெரிய பிசிபி இருக்குது பாருங்கள். விசிடிக்கே எவ்வளோ பெரிய பிசிபி. சரிங்களா, இதான் லென்ஸு மெக்கானிசம் சொல்லுவாங்க. லென்ஸ் இது மூவ் ஆகும் ரீட் ஆகி. இது எல்சிடி டிஸ்பிளே, அப்புறம் வால்யூம் கண்ட்ரோலரு. ஏன்னா பிகினிங்கில் ஃபஸ்ட் டைம் வரும்போது இப்படி தான் வந்திருக்கு பிராண்டடு. அதுக்கப்புறம் இது காப்பி பண்ணி ரவுண்ட் டைப்பில் வரும், ஸ்கொயர் டைப்பில் இருக்க ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சைனா அதை நிறைய விட்டாங்க. அதெல்லாம் ஒரு 1 இயர் வரதே பெரிய விஷயம். ஒரு சில பேர் அதை வாங்கி படம் போட்டு அதிலே டிவியில் போட்டு பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு லென்ஸு போயிடும். அது லென்ஸு கிடைக்காது, அப்புறம் தூக்கி குப்பையெல்லாம் போடுவாங்க. ஏன்னா அது சைனாலாம் அப்படி தான். அந்த லென்ஸோட சீரியல் நம்பரும் கிடைக்காது, அந்த இது ஃபிட்டிங்கும் மேட்ச் ஆகாது. மோட்டர் மேபி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. மதர் போர்டு சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதே அசம்பிள் இது விசிடி பிளேயர் வாங்குவாங்க ஒரு சில பேர். அது பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸும் கிடைக்கும் மார்க்கெட்டில். ஏன்னா அது அசம்பிள் தானே. பாருங்கள் ப்ளே ஆகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டிஸ்க்கு மட்டும் போட்டு பார்க்கணும். சரிங்களா, பேட்ரி மொத்தம் 4 பேட்ரி போட்டிருக்கேன். வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு நம்ம மல்டிமீட்டரில் மெஷர் பண்ணி பார்க்கலாம். மேபி பேட்ரி இஷ்யூவாக இருக்கலாம். அடாப்டர் என்கிட்ட இல்லைங்க, 5 வோல்ட் அடாப்டர். இதெல்லாம் அப்போலாம் வந்து இப்போலாம் நம்மக்கிட்டே இருக்க அடாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 12 வோல்ட் அடாப்டர் தான் இருக்குது. 5 வோல்ட் அடாப்டர் நம்ம இதுக்குன்னு தேடணும். அது இல்லாமல் பின்னு மேட்ச் ஆகாது. இந்த பிராண்டட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னு வந்து அவங்க ஒரு சில இதெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் பண்ணியிருப்பாங்க அந்த பின்னோட டைப்லாம். சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி பின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா,
ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர்லாம் போட்டல, பேட்டரி மட்டும் போட்டிருக்கோம். பேட்டரி போட்டு பேட்டரியோட வோல்டேஜ் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மல்டிமீட்டரில் எவ்வளோ வோல்டேஜ் வருது. 4.5 வோல்ட் வரும். அதான் 4 வருது, 4.5லாம் வரல. இருந்தாலும் மோட்டர் சுற்றி நிற்கிது. டிஸ்பிளேலாம் வருதுல்ல. ஸோ வேறு என்ன இஷ்யூ இருக்குன்னு தெரியல. நம்ம வந்து அந்த இதுவை என்ன பண்ணலாம், மெக்கானிசத்தை வந்து நம்ம வந்து அதில் வந்து லென்ஸுக்கு பின்னாடி வந்து ஒரு ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட் வந்து இந்த லென்ஸ் வீக் ஆக அந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணி அதோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் வந்து மேபி இந்த லென்ஸ் ரீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வீக்கான லென்ஸ்லாம் அந்தமாரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம திருப்பி டிஸ்க் போட்டு இப்படியே வந்து ராவாக டோர் போடாமல் க்ளோஸ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ஒர்க் ஆகுதான்னு தெரியும். இந்த பட்டன் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். பண்ண உடனே டிஸ்க்கு சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ டோரு க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அப்போ ஏன் சுற்ற மாட்டேங்குது தெரில. பேட்ரி வீக் ஆகிடுச்சோ இல்லை பேட்ரி கரெக்டாக மேட்ச், அந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபிட்டிங்கில் க்ளோஸ் ஆகும். ஸோ அதுதான் இஷ்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்ரி கரெக்டாக மேட்ச் ஆகலை. 100 ருபீஸ் ஜஸ்ட் வாங்கின்னு வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது லாஸ் தான். நமக்கு வந்து இதில் பெனிஃபிட் எதுவும் கிடையாது. நம்ம வந்து ஒரு விசிடி வாக்மேன் வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டோம். அந்த நாஸ்டாலஜி, அதாவது சொல்லுவாங்களே நாஸ்டாலஜி, அதாவது அந்த பழைய காலத்து டெக்கு யூஸ் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஆசை. ஸோ அதான் ட்ரை பண்ணி பார்த்தோம். இப்போ சுற்றுது பாருங்கள், மோட்டர் சுற்றி நிற்கிதுங்க. ஸோ மேபி இது இந்தமாரி இஷ்யூவாக இருந்ததுன்னா இது வந்து எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. மோட்டர் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை லென்ஸு கூட ரீட் ஆகாது. ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் இஷ்யூனா டிஸ்க்கு ரொட்டேட் ஆகுங்க. டிஸ்க்கு ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். லென்ஸு ரீட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நோ டிஸ்க்குன்னு வரும். சரிங்களா, இது பார்த்தா மோட்டரே பிக்கப் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ மதர் போர்டு இஷ்யூ போல் தெரியுது. நம்ம வந்து அந்த மெக்கானிக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்து லென்ஸுக்கு பின்னாடி ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் கூட்டி திருப்பி ஆன் பண்ணி பார்ப்போம். ஒர்க்காக வாய்ப்பு இருக்குது. இதான் மெக்கானிக்ஸுக்கு பின்னாடி லென்ஸுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த லேசர் லென்ஸுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஆன் பண்ணி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளாம் அந்த நேரத்தில் இந்த டெக்கு கூட கிட்டலாம் வந்து போய் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துருப்போம். கடையில் போய் சர்வீஸ் பண்ணுற சென்டர்லாம் கொடுத்து இந்த மாதிரி இதான் அந்த ரெசிஸ்டர். அவங்க என்ன சொல்லுவாங்க, லென்ஸு கிடைக்கல அப்படின்னா இந்தமாரி கொஞ்சம் அதை கூட்டி வச்சு கொஞ்சம் கொடுத்து விடுவாங்க. கொஞ்ச நாள் ஓடும். ஆனால் இந்தமாரி இருக்கும்போது ரீட் ஆகும், கொஞ்சம் ரொம்ப நேரம் ரீட் ஆகி உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். புது லென்ஸ்னால் டக்குன்னு குயிக்காக ரீட் ஆகி உள்ளே போயிடும். இதில் கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம் அது கண்டிஷனு. அப்படி இல்லைன்னா இந்த வாட்டி நம்ம இதை வாங்கினது நம்மளுக்கு சக்ஸஸ் இல்லை. நிறைய வாட்டி நம்ம வாங்கியிருக்கோம் இந்தமாரி செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் போயிட்டு நிறைய வாங்கி நம்ம வந்து ப்ளே ஸ்டேஷன்லேருந்து லேப்டாப்லேருந்து எல்லாமே வாங்கி நம்ம வந்து ஹிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் தான் இருக்குது, ரீட் ஆகலை, வேஸ்ட்டுங்க, இது ஃபெயிலர் இந்த ரீஸ்டோரேஷன் வீடியோ. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக இப்போது இதில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் கைட்டி பார்க்கலாம், உள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மதர் போர்டு எதனா பேர்னாக இருக்கா அடியில், இல்லை வந்து ஒரிஜினலாகவே வந்து ஐசிக்குள்ளேயே வந்து நேச்சராகவே இஷ்யூ ஆகிடுச்சா அப்படின்றது திறந்து பார்த்தா தெரியும். ஸோ நம்ம திறந்து பார்க்கலாமா? ரெடியா நீங்கள்? உங்கள்கிட்ட எத்தனை பேர்கிட்ட இந்த விசிடி வாக்மேன் இன்னும் இருக்குது, ஒர்க்கிங்கில் இருக்குது சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ கூட அமேசானில் நிறைய ஆன்லைன் வெப்சைட்லாம் விற்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து விசிடி MP3 வரைக்கும் விற்பாங்க. டிவிடி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். டிவிடி வாக்மேன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது கூட சேர்த்து டிஸ்பிளேவோடு சேர்ந்து வரும், LCD பேனலோட. நீங்கள் ஃபோட்டோபுளாக பேட்டரி போட்டு வெளியில் கொண்டு போய் படமே போட்டு அதை அந்த லேப்டாப் போல் ஓப்பன் பண்ணி வச்சு பார்ப்பாங்க. டிவிடியிலேருந்து அந்தமாரி ஃபார்மேட்டில் வந்தது. விசிடி MP3 வரைக்கும் இந்தமாரி தான் வரும். இதில் வந்து நீங்கள் ஒரு டிவியில் கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். அது வந்து டிவிடி வாக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து அதிலே பார்க்கலாம். அதுலேருந்து டிவிலும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், 2 in 1 பார்க்கலாம். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அது. அப்புறம் ப்ளூரே வாக்மேன் எனக்கு தெரிஞ்சு வரவே இல்லை மார்க்கெட்டில், நம்ம ஏரியாலலாம், சென்னையிலலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் பார்த்துருக்கேன். ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி இல்லை. ப்ளூரே பிளேயர் இருக்குது, சோனி பிளேயர் நான் வச்சுருக்கேன் ப்ளூரேயில். நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ளூரே பிளேயரை பற்றி நான் வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ போடுறேன் எப்படி இருக்குது சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கே ரீட் ஆகும், USB இருக்கும், எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து படம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். மீடியா பிளேயர் போல் யூஸ் பண்ணலாம் ப்ளூரே பிளேயரை.
டிஸ்கும் போட்டு பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக ரீட் ஆகும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த பிளேயரை பார்த்தீங்கன்னா. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கும் விசிடி பிளேயர்னால், அவ்வளோ பெரிய வெயிட்டாக வேறு இருக்கும். வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் போக அந்த டெக் வந்து டெவலப் ஆக எல்லாமே வந்து அதோட இது வந்து குறைஞ்சி போச்சு. சிம்பிளாக பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பிளேயருன்ற ஒரு இதுவே விஷயமே போயிடுச்சு. இப்போ மார்க்கெட்டில் எல்லாமே ஓடிடியில் பார்க்குறாங்க, இல்லைனா வந்து வீடியோ கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துடுறாங்க. ஆனால் அது தப்பு தான். பைரேட் பண்ணி கண்டென்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓடிடியில் பார்க்கலாம், தேட்டரில் போய் பார்க்கலாம். பார்த்தா தான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒரிஜினல் அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. ஆனால் இப்போ கூட ஒரு சில பேர் வீட்டிலலாம் இருக்குங்க, இந்தமாரி டிவிடி பிளேயர் இருக்குது, விசிடி பிளேயர் வச்சுருக்காங்க. அந்த ஒரு படம்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. ஒர்க்கிங்கில் இருந்ததுன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணின்னு இருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் கிடைக்காது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு பொக்கேஷன் சொல்லலாம். ரொம்ப ஃபாரின் போயிட்டு வரவங்களாம் வாங்கின்னு வருவாங்க. வாங்கின்னு வந்து ஃபாரின் செட்டு சொல்லிட்டு வீட்டில் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் போய் நம்ம பார்க்கலாம், படம் போட்டு காட்டுவாங்க. பாருங்கள், மதர் போர்டுக்கு பின்னாடி எவ்வளோ ஐசி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அப்போ பிகினிங்கில் 93லேருந்து 97 வரைக்கும் அந்த மாடல் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் வந்து வேறு லெவலான டெக்கு. பாருங்கள், ஜப்பான் ஐசி சரிங்களா, மேட் இன் ஜப்பான் போட்டிருக்கு. இதெல்லாம் ஒரிஜினல் சோனி. அப்புறம் குவாலிட்டியே குறைஞ்சி போச்சு. பாருங்கள், டிஸ்பிளேக்கு ஒரு போர்டு, மதர் போர்டு, அப்புறம் வந்து ஒரு மெக்கானிசம், இதெல்லாம் சேர்த்து தான் வந்து செட்டு. இப்போ பாருங்கள், இதான் வந்து MP3 பிளேயர் இப்போ மார்க்கெட்டில் போயின்னு இருக்குது. அவ்வளோ பெரிய விசிடி பிளேயரோட டெக்கை வந்து எவ்வளோ சின்னதாக சுருக்கிட்டாங்க பாருங்கள். இந்த MP3 மீடியா பிளேயரில் வந்து இது ப்ளூரே கண்டென்ட்டே ஓப்பன் ஆகிற மாதிரிலாம் இப்போ மார்க்கெட்டில் வந்துருக்கு. இது ஏன் நான் காட்டுறேன்னா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். பாருங்கள் எப்படி இந்த டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ஓல்டு டெக்கு நாஸ்டாலஜி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் நிறைய டுட்டோரியல் வீடியோ, ரீஸ்டோரேஷன் வீடியோ, ஃபால்ட் ஃபிக்ஸிங் வீடியோலாம் போட்டிருக்கோம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே.